ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கட்டும் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்ம இருக்கிறவங்களிலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசித்து வழி நடத்துகளின் பரலோக பிதாவே, ஆசிரியப்பட வேலை காண்பி துதிக்கிறோம். தகப்பனே, 2-3 பேர் நாமத்தினாலே இங்கே கொடியுள்ள ஒரு மத்தியில் வாசம் செய்கின்ற தேவனே, எங்கள் வாசம் செய்கிற காமெண்டியோடு துதிக்கிறோம். இந்த விடயங்களை தாழ்த்தி பாதத்துக்கு போடுக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளணும் ஆட்சேபிக்கிறோம். எங்களுக்கு அபரிசப்படுத்தும் தகப்பனே, இந்த ஆராதனை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான ஆராதனை மாற்றி தரும் ஆட்சேபிக்கிறோம். இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கரங்களை ஒப்புடு ஆண்டவரே ஒரு ஆசிரியர் தகப்பனை பலப்படுத்தணும் ஆட்சேபிக்கிறோம். இதை தொடர்ந்து வருகிற தெய்வ செய்தி கரந்தில் வருகிற தகப்பனை நீங்களோடு பேசணும் ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வாதம் நாமே கொண்டு வந்து வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் செவங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை முதல் பாடலாக இருக்கும் தெரிந்த பாடல், எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என்ற பாடலை கருத்து உணர்ந்தருளா என் பாடி கத்தரை ஆராதி. உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சேர்ந்து பாடும். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயங்கேற்றும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயவேண்டியும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே, கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தை கேட்டிட காத்திருப்பேன். எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம்
ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் என்று பாடுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்ற பாடலை நம் பாடலின் கருத்தை உணர்ந்தருளாய் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒரு சாய் பாடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாயிருக்கிறேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என் தேவன் யெகோவாயீரே, என் தேவையாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறையை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்து தேவ மகிமையை காண்பேன். நாமே பாடுவோம். என் இயேசுவை விசுவாசித்து தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதை கிருபை கிருபை நொந்தருளாய் இந்த வேளையில பாத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்தது. பாத்தில் ஒப்பு கொடுக்கும் வேளையில இருக்கும் இடங்களிலே ஒரு உள்ளத்திரிகளை பார்க்கிறதே இந்த கிருமிக்கு ஆயிரங்களுக்கு ஆண்டு தகப்பட இந்த சொற்கத்தோட பாதிலுக்கு விடுத்து பாடுவோமா? இருக்க விடுங்களே அவர் உணப்பட்டு நன்றாயறிந்து
வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்ம விடுது பாடும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுங்க உங்க நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை தொடர்ந்து சங்கீத வாசகங்கள் கடந்து செல்வோம். அதை தொடர்ந்து நாம் தெய்வ செய்திகள் கடந்து செல்லலாம். ஆமென். சங்கீதம் 119 89 96 வரை. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம்.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு விலையேறப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்துக்கென்று வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் சொல்லப்படும். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார்கள், அவர் அவருடைய ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லப்படும். இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு சாத்தான் விடுதலை ஆக்கப்படுகிறான். அவன் கோகும் மாகியும் கூட்டிக் கொண்டு திரும்பமாய் பரிசுத்த நகரத்துக்கு எருசலேமுக்கு விரோதமாக அவன் எல்லா தேசத்திலிருந்து ஆளுகளை கூட்டி சேர்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அவர் பூமியில் உள்ள எல்லாரையும் அவர் அழிப்பார் என்று சொல்லப்படும். ரினோவேஷன் ஆஃப் எர்த், பூமியினுடைய நியாயத்திற்கு முடியும். பின்பு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெள்ளை சிங்காசனத்தில் வீட்டிற்கும் புஷ்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை வாசித்து கொண்டு சிறியோர் பெரியோர் மற்றும் யாரெல்லாம் இறந்தார்களோ எல்லாருமே அந்த நாட்களில் எழுந்து அவருக்கு முன்பாக வந்தார்கள் என்று சொல்லுவோம். பின்பாக வாசித்து கொண்டு வரும்போது எவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் எல்லாருமே அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். மரணமும் பாதாளமும் சேர்ந்து அக்னி கடலிலே விழும். இது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படும். முதலாவது மரணம், முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் கர்த்தருடைய வருகையில் அவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல். பூமியிலே 3 ஆண்டுகள் உபத்திரம், 3 ஆண்டுகள் மகா உபத்திர காலமாக இருக்கும். அந்த நாளில் சிறைச்சேதம் பண்ணப்படுகிற யூதர்கள், இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறவருடைய ஆத்மாக்களும் எழும்பும். ஆண்டருடைய மறைமுக உரையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சரீரமும் 7 ஆண்டுகள் உபத்திரம் மகா உபத்திர காலத்தில் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருந்து மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் இவை எல்லாம் சேர்ந்து ஆண்டவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்படும். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவானுமாக இருப்பாங்க. ஆகவே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் யாருன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 அதிகாரம் 6 சொல்லுது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான். பரிசுத்தவானும் யாராக இருக்காங்க, அவன் தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் இருப்பான். ஆகவே உயிர்த்தெழுதல் பல ஸ்டெப் இருந்தாலும் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கு நாமும் அவர் கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட மேகங்களில் இருப்போம் என்று சொல்லப்படுது. இது மறைமுக வருகிற 7 ஆண்டுகளில் பூத்திர காலத்தில் ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சியாக மரித்தவர். இதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரத்தை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் போட்டு. ஆகவே சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது அவர்கள் முத்திரையை போட நெற்றியிலையோ கையிலையோ போடாமல் ஆண்டவருக்கின்ற வைராக்கியமாக இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பலவிதமான ஒவ்வொருத்தரத்தில் அவர்கள் மரித்தார்கள். அவர்களும் உயிர் தெழுந்து ஆண்டவரோடு கூட 1000 ஆண்டுகள் அரசாண்டார்கள் என்று சொல்லப்படும். இந்த 1000 ஆண்டு அரசாட்சி என்று சொல்லுகிறது என்ன என்பதை 1000 வருடம் இந்த பூமியிலே தேவன் தம்முடைய ஆளுகையை ஸ்தாபிப்பார். வானத்தில் இல்லை, எருசலேமை மையமாக கொண்டு இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்வார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கு, பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆளுகை செய்வார்.
இதில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படும். சரி, இதில் நாம் வாசித்த இந்த நாளில் வாசித்த வேத வாக்கியம், இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். ஆண்டவராகிய நம்முடைய தேவன் அவருடைய விருப்பமே என்னவென்று சொன்னால், அவருடைய ப்ரீ பிளான், அவருடைய அனாதி தீர்மானமே, அனாதி திட்டமே என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே அவர் வாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் வந்து அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். வாசித்து பார்ப்போம். யாத்திரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார். மேக் மீ எ சாங்சுரி என்று சொன்னார். பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் இருக்கணும்னு விரும்பினார். இஸ்ரவேலின் நடுவில் அவர் இருக்க வேண்டும். மீட்கப்பட்ட ஜனங்கள் அல்லது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், இரத்தத்தினாலே காக்கப்பட்ட ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் வாசமாக இருக்கணும் விரும்பினார். இன்றைக்கு விரும்புகிறார். வருகிற 1000 வருட அரசாட்சி மட்டுமல்ல, புதிய வானம் புதிய பூமியிலும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் அவர் இருக்கிறவர் என்பது திட்டவட்டம். எல்லா இடத்துலையும் இல்லை, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிறார் என்பதற்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இந்த மேக்பீசாட்சி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாகன்னு சொல்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற ஒரு சாங்சுரி என்று சொல்கிறார்கள். பரிசுத்தமான ஒரு இடத்த, ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயான்னு சொன்னார். அந்த கூடாரத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷில் டேபர்நாக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேய மொழியில் மிஷ்கான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரே காரியத்தை தான் சொல்லுது. இந்த கூடாரத்தில் என்ன அவ்வளோ சிறப்பு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் சபையில் பிரசங்கிக்கப்படாத அல்லது இதை குறித்து வியாக்கியானம் தெளிவாய் சொல்லாத, கற்றுக் கொடுக்காத சபைகள் தான் அநேகம் என்று சொல்கிறேன். சுமார் 50 அதிகாரங்கள் ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் 50 அதிகாரங்களே தேவன் இதை எழுதியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 50 அதிகாரங்கள். எந்த காரியத்தை குறித்து 50 அதிகாரத்தில் எழுதல. 50 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொன்னார் என்றால் அதில் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எதற்காக ஆண்டவர் இதை சொன்னார் என்பதை குறித்து நாம் வாசிக்கணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இது ஒவ்வொன்றை பற்றி பேசணும்னா வருடங்களாகும். சரி, நம்ம தியானிக்க போகிறது ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற ஒரு காரியத்தை குறித்து வாசிப்போம். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் முதல்ல இருக்குது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம். இந்த பிரகாரத்தை சுற்றிலும் தென்பகுதியில் 20 தூண்கள், வடப்பகுதியில் 20 தூண்கள், பின்பக்கம் மேற்கு பக்கத்தில் 10 தூண்கள், முன்பக்கத்தில் 10 தூண்கள், மொத்தம் 60 தூண்கள். 60 தூண்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 60 தூண்களிலும் 5 முழம் உயரத்துக்கு திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கு. மொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இங்கிட்டு 100 முழம், இங்கிட்டு 100 முழம், பின்னால் 50 முழம், முன்னால் 50 முழம், 200, 300 முழம், 300 முழம் இன்ட்டு 5 1500 டோட்டல் 1500 வருகிறது. 1500 எதை குறிக்கிறது என்று சொன்னால், மோசையிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் உள்ள காலத்திட்டம் 1500 வருடங்கள். பிரகாரம், இந்த பிரகாரத்தில் இருந்த தூண்கள் 60 தூண்கள். ஜீனியாலஜி, வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா 60 பெரிய பரிசுத்தவான்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜென்ம இதில் பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்கிறாங்க. ஆகவே தேவன் ஒரு திட்டத்தை வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு பிளான் இல்லாமல் சொல்லலை, அவர் பெரிய நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரகாரத்தில் என்ன இருந்துச்சுன்னா, வாசல் இருந்தது, உள்ளே பலிபீடம் இருந்துச்சு, அதுக்கு பின்பாக தொட்டி இருந்தது. இது 3 அதில் இருந்தது. இதை தாண்டி உள்ள பகுதியில் உள்ளே என்ன இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் சேர்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், வாசஸ்தலம் என்று சொன்னார். வாசஸ்தலம், தேவன் வசிக்கிற இடம் என்று சொல்லப்படும். இந்த வாசஸ்தலத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லப்படும்.
இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது சபை யுகத்தை குறித்து சொல்லப்படும். அதாவது இந்த முன்னாலே இருக்கிற பிரகாரம் இதை குறித்து சொல்லும்போது லா ஏஜ் என்று சொல்வார்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய காலகட்டம் என்று சொல்வார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சொல்லும்போது சபை யுகத்தை குறித்து உள்ள காலகட்டம் என்று சொல்வார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது கிங்டம் ஏஜ்னு சொல்வார்கள், ராஜாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு காலகட்டம் என்று சொல்வார்கள். ஆகவே 3 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று பிரகாரம் என்று சொன்னால் நியாயப்பிரமாண காலகட்டத்தில் இருந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம், சர்ச் ஏஜ், சபை யுகத்தினுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுறது. இனிமேல் என்ன செய்ய போகிறது என்பதை குறித்து மகா பரிசுத்த ஸ்தலம் ராஜாவினுடைய கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆளுகை குறித்து சொல்லப்படும். சரி, இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய சபை யுகத்தை குறித்து, சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும் பொழுது முன்பாக பார்த்தா 5 தூண்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து விவரமாக இப்போ பேச முடியாது. 5 தூண்கள் வைத்திருந்தது. அது மூலம் திரைச்சலை தூங்கப்பட்டிருப்பது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த 4 சுவிசேஷங்கள் இயேசுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, பாடுகள், அவருடைய ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், இதை பற்றி 4 சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கை சரித்திரம், எப்படி ஹவு த சர்ச் ஸ்டார்ட், எப்படி சபை யுகம் தொடங்கினது, சபை தொடங்கப்பட்டது, ஆதி திருச்சபை என்னென்ன காரியங்களில் போனது, பவுல் பேதுரும் எவ்விதமாய் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள் என்பதை குறித்தும் அது தொடர்ந்து உள்ள காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அதற்கு பின்பாக மற்ற காரியங்கள், மற்ற அது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் மித்த புஸ்தகங்கள் எல்லாம் 4 சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 5 போக 22 புஸ்தகங்கள் எதை குறிக்கிறது என்றால் எபிசில், நிருபங்களை குறித்து சொல்லப்படும். நிருபங்கள்லாம் லெட்டர், தனிப்பட்ட நபருக்கும் சபைக்கும் எழுதப்பட்ட கடிதங்கள், அல்லது சபையானது அல்லது சபையில் உள்ள விசுவாசிகள் எவ்விதமான வாழ்க்கை வாழ வேண்டும், சபையில் எப்படி இருக்கணும், சங்கத்தில் சமூகத்தில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், மற்றவருடைய வெளிஜனங்கள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் குறித்து சட்ட திட்டங்கள் சரியாக வகையறுத்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மற்ற புஸ்தகத்தில் இருக்கு. ஆகவே இந்த 5 தூண்கள் என்று சொல்லும்போது 5 பேர் தான் சபைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை குறித்து சபையினுடைய சட்டத்திட்டத்தை சொல்லி நிருபங்களை எழுதினவர்கள் 5 பேர். ஒன்று பவுல், ஒன்று பேதுரு, ஒன்று யாக்கோபு, ஒன்று யூதா, ஒன்று யோவான். இந்த 5 பேர் தான், வேறு யாரும் இல்லை அந்த லிஸ்ட்டில். இந்த 5 பேர் தான் ஒரு மனிதன் அல்லது ஒரு சபையானது எவ்விதமாய் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும், சபை யுகத்தில் எப்படி சபையானது நடத்தப்பட வேண்டும், எவ்விதமாக விசுவாசிகள் இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், தேவனுடைய ஆராதனை எப்படி இருக்கணும், தேவனுடைய வரங்களை எப்படி உபயோகப்படுத்த, எல்லாத்தையும் குறித்து இந்த 5 பேர் தான் எழுதியிருக்காங்க. உள்ளே போனதோடனே தென்பகுதியில் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருந்தது. சபை, அதை பரிசுத்த ஸ்தலம், சபை யுகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் முதல்ல வைக்கப்பட்டிருந்தது குத்துவிளக்கு இருந்தது. அந்த குத்துவிளக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கணும்னு சொல்லப்படும். பொன் குத்துவிளக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. தமிழில் குத்துவிளக்கு என்று எழுதப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் கேண்டில் ஸ்டிக் என்று எழுதிட்டார்கள். எபிரேய மொழியில் மெனோரா என்று எழுதப்பட்டது. அதுக்கு ஒரு தண்டு, நடுவில் தண்டு இருந்தது. அதில் இந்த பக்கம் 3 கிளைகள், அந்த பக்கம் 3 கிளைகள், பிரான்ச்சஸ். ஒவ்வொரு கிளையிலும் 3 மொக்கு, 3 பூ, 3 பழங்கள் இருந்தது. 9 9 9 இருந்துச்சு. ஆக மொத்தம் நடுவில் இருக்கிறது 4 மொக்கு, 4 பூ, 4 பழங்கள் இருந்தது. ஆகவே நடு தண்டு என்பது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய தாட்டுகள் 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை குறித்து பேசினார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை குறித்து மாத்திரம் அந்த அப்போஸ்தலர்கள் எங்கு சுற்றி திறந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படும். ஆகவே அப்போஸ்தலர்களுக்கு தனி உபதேசம் இல்லை. அப்போஸ்தலர் உபதேசம் என்பது யாருதுன்னா ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகள், உபதேசங்கள். அவன் அவங்க சொன்னாங்க. தன்னிச்சையாக தன் விருப்பம்படி யாருமே சொல்லவில்லை. ஆகவே இதுக்குள்ளே போனால் குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்கு எப்பொழுதுமே எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு லேவியராக 23:1-2 வாசிச்சா இடித்து புளிந்த தெளிவான ஒளிவு எண்ணெய் இருந்தது. நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும்.
உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளிச்சம், அந்த கேண்டில் ஸ்டிக் அல்லது மெனோரா அந்த குத்து விளக்கு எப்பொழுதுமே வச்சுக்கணும். அப்போ ஆசாரம் உள்ளே போகும்போது நல்ல வெளிச்சம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மேஜை இருந்தது, டேபிள் ஆஃப் ஷூ பிரெட்னு சொல்லுவார்கள். 12 கோத்திரத்துக்கும் 12 அப்பங்கள் சூடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அது மேலே எண்ணெய் எப்பொழுதுமே ஊற்றப்பட்டு அது மேலே வலிந்து கொண்டு இருந்தது. ரொம்ப அருமையானது. அப்படின்னா சாட்சி அப்பம்னு சொல்லுவாங்க. அந்த சாட்சி அப்பம் வந்து தினந்தோறும் அது மாற்றணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் காலைதோறும் அவருடைய கிருபை புதுது என்று சொன்னால் நம்முடைய சாட்சி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டெய்லி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு எப்பொழுதுமே சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டது. எப்பொழுதும் கர்த்தருக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னார். பின்னாலே பார்த்தோம்னா ஒரு தூபப்படம் இருந்துச்சு, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ்ன்னு சொல்லுவார்கள். நல்ல நற்கண்ணை நல்ல வாசனை வீசி அந்த பரிசுத்த ஸ்தலமே வாசனையாக நிரம்பி இருக்கும். எப்பொழுதுமே உள்ள வாசனை திரவியங்கள் போட்டு அப்படியே புகழ்ந்துட்டு. ஆகவே சபையில் அவர்கள் நற்கந்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம். இது 3 காரியங்கள் எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்தது என்பதை எடுத்துக்கணும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நீளம் அகலம் உயரம் என்று சொன்னால், நீளம் 20 முழம், அகலம் 10 முழம், உயரம் 10 முழம். 20 × 10 × 10 2000 முழம். 2000 என்பது சபையுகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 4000 வருஷமும், இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 2000 வருஷம், 6000 வருடம். 6000 வருடம் 1000 வருஷம் ஒரு நாளைக்கு சமம் என்று சொன்னால் 6000 வருஷம் 6 நாளைக்கு சமம். ஆண்டவர் 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் வருகை 6000 முடிஞ்சு 2000 வருஷத்திலே இருக்கணுமே. இப்போ 2020 ஆகிவிட்டது, ஏன் வரவில்லை என்று ஒரு சந்தேகம் இருக்கும். நம்முடைய கேலண்டருக்கும் யூதர்கள் உபயோகப்படுத்துகிற கேலண்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அவர்கள் சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் மட்டும் ஒரு நாளாக இருந்தது. நமக்கு அப்படி இல்லை, ராத்திரி 12 தொடங்கி அடுத்த நாள் 12 வரைக்கும் ஒரு நாளாக இருந்தது. ஆகவே அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 217 வருஷங்கள் அவர்கள் முன்னால் இருக்கிறாங்க. இன்னும் 217 வருஷங்கள் கடந்து பண்ணும்போது அவங்களுக்கு 6000 வரும். இதுக்கு கேலண்டர் நம்ம இடத்துக்கு 6000 வருஷம் இருக்கும். ஆகவே 6000 வருஷம் 1000 வருடம் ஒரு நாளுக்கு சமம், ஒரு நாள் 1000 வருடம் சமம் என்று பதில் சொல்கிறாங்க. அது மாதிரி 1000 வருஷம் 6000 வருஷம் ஆனால் 6000 வருஷம் முடிஞ்சு 7ஆவது இடத்துல ரெஸ்ட் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. சுமார் 200-210 ஆண்டுகள் இருக்கிறதுன்னு வச்சுங்க. 1000 வருடம் ஒரு நாளைக்குன்னா அரை வருடம் என்பது 500. கால நாள் என்று சொல்வது 250. கால நாளை காட்டிலும் மிக குறைவான நேரம் தான். ஆகவே கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், எந்த நிமிஷத்தில் வேணாலும் இருக்கலாம். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை சுற்றிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பலகைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. பலகை 10 முழம் உயரம் உள்ள பலகைகள். அந்த பலகை ஒன்று இணைந்து கலந்துகளை காலில் புட்டு வச்சுருந்தாங்க. அதில் சொருகி அதை வரிசையாக இணைத்து அதுக்கு நடுவில் கம்பிகள் நுழைத்து அந்த பலகை சிறந்து விடாப்படி ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. அதில் தென்பகுதியில் 20 பலகைகள், இந்த பக்கம் 20 பலகை, 40, பின்னால் 8, 48 பலகைகள் இருந்தது. அந்த 48 பலகைகளும் புண்ணால் மூடப்பட்டிருந்தது. மரத்தை தெரியாது, உள்ளே போனால் தங்க மகமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருவன் உள்ளே வரும்பொழுது அவன் மரத்தை காணக்கூடாது, மகிமை தான் பார்க்கணும். ஒரு விசுவாசியை பார்க்கக்கூடாது, விசுவாசி தேவனுக்கு மகிமை எப்படி செலுத்துகிறான் என்பதை தான் பார்க்கணும். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஸ்தலம் குத்து விளக்கு இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாம் திரைச்சலை போட்டு மூடிருக்கு. இங்கே 10 முழம் உயரம், அதை 15 அடி உயரத்துக்கு பலகை போட்டிருக்கு. மேலே வேறு திரைச்சலைகள் போட்டு மூடப்பட்டு உள்ளே இருட்டாக தான் இருந்திருக்கும். அப்படி சொன்னால் அப்படி இல்லை. காரணம் தேவனுடைய மகிமை, இந்த சேக்கினா மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்துச்சு. ஆகவே அந்த மகிமையின் வெளிச்சம் என்பது மகா பரிசுத்தலத்தில் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சான். இதை தான் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லும்போது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே அவன் அதை குறித்து சொல்லும்போது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்படும். ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சம் அவ்வளோ ஒரு பட்டணத்துக்கே இருக்குமா, சதுரமாக இருந்துச்சு என்று சொல்லுவோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்
இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தோம். அது 20 முழம் 10 முழம் அகலம் 10 முழம் உயரம் 2000 வருஷம். மகாபரிசுத்த ஸ்தலத்தின் அளவு என்னென்றால் 10 முழம் 10 முழம் 10 முழம் 10 முழம் நீளம் 10 முழம் அகலம் 10 முழம் உயரம். ஆக மொத்தம் 10 × 10 × 10 என்றது 1000 வருடம். ஆகவே சபை யுகத்துக்கு முடிஞ்ச அடுத்தது என்ன வரப்போகுது என்றால் 1000 வருட அரசாட்சி வரப்போகுது. அந்த 1000 வருட அரசாட்சியில் யார் இருப்பார் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை அதில் இருக்கும். தேவனே அதை ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அது நடுவில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை குறித்து வாசிக்கும் போது இந்த 48 பலகைகளை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது யோசுவாவின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 3-7 வசனத்தை வாசிங்கன்னா லேவி புத்திரர்களுக்கு பட்டணங்களை பிரித்து கொடுக்க சொல்கிறான். லேவி என்று சொல்லுகிறவன் யார் என்று சொன்னால் மோசே சொன்னபோது யார் கர்த்தருடைய பட்சத்தில் அவங்க வான்னு சொன்னான். மற்ற கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் கூட வரல, லேவி கூத்தர் மாத்திரம் வந்தார்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், லேவி அவன் என்னுடையவன், அவனுக்கு இந்த பூமியில் எந்த சுதந்திரம் கிடையாது, அவனுடைய சுதந்திரம் என்கிட்ட இருக்குது, அவன் என்னுடையவன் என்று சொன்னார். ஆகவே லெப்பு என்று சொல்லுகிற எபிரேய வார்த்தையிலிருந்து வருந்ததான் லெவி. லெப்பு என்று சொன்னால் ஹார்ட் அப்படின்னா இருதயத்தை போன்றவன். அப்போ ஒரு இருதயம் எப்படி நின்று போச்சுன்னா மனுஷன் செத்து போகிறானோ அது போல் ஆண்டவருக்கு இருதயமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் லேவி. அவன் யாரையும் பார்க்கல, யாரும் முகம் பார்க்கல, பெரிய பட்சத்தப்பா அப்படி இப்படி நான் பார்க்கல, எல்லாரையும் வெட்டினார்கள். ஆகவே லேவிக்கு இந்த இடத்துல இல்லை. ஆகவே அவர்கள் பிரிக்கும் போது, பட்டணத்தை பிரிக்கும் போது லேவியருக்கு என்று சொல்லி லேவியின் பிள்ளைகள் 3 பேர் இருந்தார்கள். கோகாத்தியர், கெர்சோனைட், மோராரி, இந்த 3 வம்சத்தை 3 பிள்ளைகள் 3 பிள்ளைகளுடைய வம்சத்துக்கு பிரித்து கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கோகாத்தியரில் அதுக்கு 2 குரூப்பாக இருந்தாங்க, அவங்களுக்கு பிரித்தாங்க. இந்த காரியம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3-7 வாசிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் பிரித்து கொடுக்குற விஷயத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கோகாத்தியின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியர்கள் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கும் யூதா கோத்திரத்துக்கும் சிமியோன் கோத்திரத்துக்கும் பென்யமீன் கோத்திரத்துக்கும் கிடைத்த பட்டணங்கள் 13. முதல்ல 13. அடுத்த கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்கும் தான் கோத்திரத்துக்கும் மனேசையின் பாதி கோத்திரத்திற்கு சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. மொத்தம் 13 + 10. அடுத்தது கெர்சோன் புத்திரருக்கு இசாகார் கோத்திர வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானின் மனேச பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. ஆகவே 13 13 26 36. கீழே வாசிக்கொண்டு வரும்போது மொராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சத்தின்படி ரூபன் கோத்திரத்திலும் காத்து கோத்திரத்திலும் சிபுலன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12 சொன்னார். மொத்தம் 48 பட்டணங்கள் லேவியர்களுக்காக. ஆகவே இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் மிக முக்கியமாய் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் லேவியர்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மயப்படுது, கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய சபத்தில் வகுத்துக் கொண்டார். நீங்கள் நானும் கர்த்தருக்கு லேவியர்களே, ஆசாரியர்களே என்று சொல்கிறேன். உங்களை பேருக்கு சொல்லும்போது சொன்னால் உங்களை ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கினார் என்று சொல்லப்படும். பாருங்கள், அப்போ ஆசாரியத்துவம் இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து உங்களையும் என்னையும் அவர் ஆசாரியத்துவத்துக்குள்ளே மாற்றினார் என்று சொல்லப்படுது. பாருங்கள், 1 பேதுல வாசிக்கும் போது நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி லேவி கோத்திரமாரே, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே லேவி கோத்திரம் ரொம்ப வெரி க்ளோஸ் டு த லார்ட். ஆசாரிப்பு கூடாரத்து சைட்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முதல்ல இருந்தவங்க லேவி புத்திரர்கள், அதுக்கப்புறம் தான் கோத்திரங்களே இருந்துச்சு. அதே போல் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற பலகைகளும் அந்த 48 பட்டணங்களும் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களுக்கு ஒப்பமே இருந்தது. அதுக்குள்ளே என்ன இருந்தது என்றால் உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருந்தது. உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லுகிற அந்த பெட்டி மேலே ஒரு மூடி வைக்கப்பட்டிருந்தது. அது குறித்து விவரமாக தெளிவாக படிக்கணும்னா பெரிய சப்ஜெக்டு. அந்த பெட்டி புத்தகத்தால் மூடப்பட்டிருந்தது. அது 2 சைட்லையும் 2 ஸ்டாஃப் என்று சொல்வார்கள், 2 தண்டுகள் அது தூக்கி போகணும். அது வண்டியில் கிண்டியில் ஏற்றக்கூடாது, அது தோளில் தான் சுமக்கணும் என்று வேதம் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் சரித்திரத்தை வாசிக்கும் போது தாவீது அந்த உடன்படிக்கைப்பட்டு அங்கேருந்து பிரச்சனைகளிலிருந்து கொண்டு வரும்பொழுது
ஒரு புது வண்டியில் புது ரதத்தில் ஏற்றி மாடுகள் புது மாடை கட்டி யாரும் ஏறிடாத உபயோகப்படுத்தாத புது ஒரு வண்டியில் அதை கொண்டு வந்தார். ஓர்னான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய களத்தில் வரும்போது வண்டி கொஞ்சம் குடசாயிடுச்சு. அப்பொழுது லேவியின் புத்திராகி ஊசா என்று சொல்ல ஓடிப்போய் அதை கை தொட்டான். கர்த்தர் அவனை அடித்தார், அந்த இடத்துல அவன் செத்து போனான் என்று சொல்லப்படும். அவன் லேவியின் புத்திரன் தான். ஏன் அதை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால், லேவியனாக இருந்தாலும் கோகாத்தியராக இருந்தாலும் சரி, கெர்சோனைட்டாக இருந்தாலும் சரி, மொராரி கோத்திரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் தனித்தனி வேலை கொடுத்திருந்தார். நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தர் அவர்கள் அழைத்த அழைப்பு மாறாது. ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைத்தா அந்த வேலை மட்டும்தான் செய்யணும். லேவி வேலையில் லேவியா பிள்ளையாக இருந்தாலும் அவன் தொடுவதற்கு அது அதிகாரம் இல்லை. அந்த உடன்படிக்கைப்படி தொடவுக்கோ திறக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ எந்த அதிகாரம் கிடையாது. தொட்டவர்கள் திறந்தவர்கள் நிறைய பேர் வாதிக்கப்பட்டார்கள் என்பது வேதத்தில். ஆகவே தாவீது கொண்டு போய் இந்த உடன்படிக்கைப்பட்டு ஓபேத்-ஏதோம் என்று சொல்கிறான் ஒரு ஆசாரியனுடைய வீட்டு திண்ணையில் வைத்திருந்தான். அந்த வீட்டு திண்ணையில் அந்த பெட்டி வைத்துட்டு அவன் போயிட்டான். அந்த பெட்டி இருந்த நாள் மட்டும், அவனுடைய வீட்டில் இருந்த நாட்கள் மட்டும் கர்த்தர் அவனையும் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டாரையும் வீட்டில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லுகிற இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு மூடி இருந்தது. அது பேர் கிருபாசனம் என்று சொல்லப்படும். அந்த கிருபாசனத்தில் 2 கேருபீன்கள் ஒன்று பார்த்து முகத்தை குனிந்து 2 ரெட்டலாக மூடின வாக்கில் 2 கேருபீன்களை உண்டாக்க சொன்னார். யாத்ரா புஸ்தகம் 75ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதை குறித்து சொல்கிறார். 25ஆம் அதிகாரம் 18ஆம் வருஷத்தில் பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாங்க, பொன் தகட்டாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தில் 2 ஓரங்களை வைப்பாயாக்கன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னவர் 2 கேருபீனை வைக்க சொன்னார். 4 வச்சிருக்கலாம், 2 தான் வைக்க சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு புறத்துக்கு ஒரு கேருபீனும் மறுபுறத்துக்கு ஒரு கேருபீனும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தில் 2 ஓரங்களிலும் அதனுடைய கை வேலையுமாய் இருக்கும்படி அவர்களை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர வைத்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடியவர்களாய் ஒன்றுக்கொன்று எதிர்முனையாய் இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கேருபீனின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி இருக்கிறவைகளாய் இருப்பது. அப்போ அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தை பார்த்துருக்கணும். 2 ரெட்களாக மூடி கிருபாசனத்தை மூடி அவர்கள் எப்பொழுதுமே அதை பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கேருபீன்களும் சேராபீன்களும் ஒருவர் பார்த்து கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தர் என்று சகாகாலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வது. ஆகவே அந்த தேவனுடைய பிரசன்னத்தை இந்த கேருபீன்கள் பார்த்து அவருடைய மகிமை. இந்த 2 கேருபீனுக்கு நடுவில் கிருபாசனத்தின் பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் எனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வை என்று சொன்னார். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்திலும் சாட்சியின் நடுவில் இருக்க 2 கேருபீன் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்க போகிறதெல்லாம் உன்னோடு சொல்லுவேன்னு சொன்னார். 2 கேருபீன் நடுவில் செக்கினா மகிமை என்று சொல்லுகிற தேவ மகிமை அதில் இருந்துச்சு. தேவன் அதன் நடுவில் இருந்து பேசினார். யாரோட பேசினார்னா தேவ ஜனங்களோடு பேசினார். மோசே அதை கேட்டு வந்து ஜனங்களுக்கு சொன்னார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும். தேவன் இப்போ என்ன செய்கிறார்னா தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே கேருபீன் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னார். 2 கேருபீன் செய்ய சொன்னார். ஏன் அப்படி சொன்னால், நீங்கள் நல்ல சரித்திரத்தை வாசிங்கன்னா வேதத்தில் 3 கேருபீனுடைய பெயர் போட்டிருக்கு. ஒன்று லூசிஃபர், மீகாவேல், கேப்ரியல். இந்த 3 பெயர்கள் எழுதப்பட்டு இதில் லூசிஃபர் ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். அவனுக்கு மேட்டிமை சிந்து வந்துச்சு. தேவனை விட பெரியவன் என்று சொன்னதுனால அவனை கீழே தள்ளிட்டார். ஆகவே அவன் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று ஆண்டவர் என்ன செஞ்சார், பிசாசு முதலில் கீழே தள்ளும் போதே அவன் கீழே விழுந்த போதே அவனை விடுவெளி நட்சத்திரம் என்று சொல்லி அவனை கீழே தள்ளிட்டார். ஆகவே காப்பாற்றுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு தள்ளப்பட்டதுனால மற்ற 2 கேருப்பு தான் இருந்தாங்க. ஒன்று மீகாவேல், ஒன்று கேப்ரியல். செய்தியை கொடுக்குறவும் யுத்த புருஷனாக இருந்த 2 பேர் தான் உடன்படிக்கைப்பட்டி மேலே வச்சார். ஆண்டவர் வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை என்னையும் சபையில் வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் வைக்கிறார். அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னால் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்ல. தேவன் உங்கள் நடுவில் என்னுடைய நடுவில் வாசமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். தேவ மகிமை அதுக்குள்ளே நிரப்பிட்டு மோசே உள்ளே பிரவேசிக்க கூடாமல் போனது என்று சொல்கிறோம். அதை சரித்திரத்தை வாசித்தே வரும்போது தாவீது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்தான். இல்லை, சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். தேவாலயத்தை கட்டி முடித்து
120 பேர் எக்காலங்களை ஊதின போது பரிசுத்த ஆவியானவர் மகிமையானது அந்த தேவாலயத்தை நிரப்பிட்டு அவர்கள் உள்ளே போய் நிற்கக்கூடாமல், அவர்கள் உள்ளே போய் கர்த்தரை துதிக்கக்கூட முடியாமல் உள்ள மகிமை அதை நிரப்பிட்டு சொல்லும். இதே 120 பேர் தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை துதித்த போது பரிசுத்த ஆவியில் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எல்லாமே நம்பரிங் என்று சொல்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்க எண்ணிக்கைகள் எல்லாம் இதோ ஆவிக்குரிய நிலைமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்துக்கிறோம். ஆகவே இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது 10 × 10 × 10 1000 ஆண்டு அரசாட்சி. அதுக்கு பின்னால் ஒன்றுமே இடம் இல்லை. ஆசிரியப்பு கூடாது 3 பகுதி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பின்பு கோகுமாக யுத்தம் இருக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி எல்லாத்தையும் அழிச்சிடுவார். புதிய வானம் புதிய பூமி உருவாகும். யாரெல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்களோ, முதல் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர் பாக்கியவான்களாக இருக்கிறார்களோ அவர்களே இருப்பார்கள். 12 கோத்திரத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். எல்லாமே ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருப்பார்கள். அதுக்கு தலைமையாய் ஆண்டவர் இருப்பார், மனவாட்டி சபை இருக்கும். இது எல்லாமே எங்கே போகணும்னா, இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்தோன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எல்லாரையும் புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே கொண்டு போகிறார். அதுதான் அங்கே எழுதியிருக்கு, மனவாட்டி சபை அப்படின்னு சொல்கிறார். ஆகவே அந்த இடத்துக்கு போகிற சபையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும். ஆகவே தேவன் உங்கள் நடுவில் என் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார், இருப்பார் என்பதை தேவ சபையிலே தேவன் எழுந்தருளார். அவர் துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லப்படும். யாரெல்லாம் 2-3 பேர் என் நாமத்தை குடியிருப்பில் அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் என் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். துதிக்கிற மடியில் இருக்கிறார், ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் இருக்கிறார் என்பதற்கு வேத ஆதாரம் இருக்கு. ஆகவே ஆண்டவருடைய ப்ரீ பிளான்னா முன் திட்டம். அது என்னவென்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகள் நடுவில் வாசமாக இருக்கணும்னு விரும்பினார். அந்த வாசமாக இருக்கிற அந்த விரும்பின தேவன் இந்த நாளில் என்ன சொன்னார், சாலமோன் முதலாய் கட்டின தேவாலயத்தில் நான் இனிமேல் இருக்க போகிறதில்லப்பா, நான் இருக்க போது உங்கள் நடுவில் இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். You are the temple of the Lord. தேவ மகிமையை நமக்குள்ளே வச்சார். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நம்மில் மூலமாய் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய காரியங்களை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலுடைய பண்டிகை குறித்து வாசிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலில் 7 பண்டிகைகள் இருந்தது. மிக பிரதானமான பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இன்றைக்கு வரைக்கும். அதில் கடைசி பண்டிகை என்ன சொன்னால் கூடார பண்டிகை என்று சொல்லப்படும். இந்த கூடார பண்டிகை 7வது பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்வது 1000 வருட அரசாட்சிக்கு ஒப்புமையாக இருக்கிறது. அந்த 7வது பண்டிகையில் என்னென்னா ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், 7வது நாளும் ஓய்வு, 8வது நாளும் ஓய்வு என்று சொல்வது. அந்த பண்டிகையில் மட்டும் 2 ஓய்வு வருகிறது. 6 பண்டிகை முடிஞ்சிச்சு. 6 என்பது மனுஷ இலக்கம். 6000 ஆண்டுகள் முடிஞ்சு 7000 ஆண்டு ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்படுது. இந்த 1000 வருட அரசாட்சி என்பது கூடார பண்டிகைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். சில ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து அதற்கு பின்பாக இந்த நாளில் ஆண்டவர் தங்களை பாதுகாத்தார் என்று நினைத்து ஓலைகளினாலே குடிசைகளை போட்டு அவர் வனாந்தரத்தில் போய் அந்த நாளை கொண்டாடுவார்கள். அதுக்கு 7வது நாள் ஓய்வு, 8வது நாள் ஓய்வு என்று எழுதப்படும். அந்த 7 நாளும் ஓய்வு 8வது நாளும் ஓய்வாக இருக்கிற இந்த 1000 வருடம் அந்த கூடார பண்டிகை மிக முக்கியமான பண்டிகையாக இருந்துச்சு. நீங்கள் உபாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3 பண்டிகையில் உலகத்தில் எந்த பகுதியில் யூத ஜனங்களில் யூத புத்திரர்கள் எங்கே இருந்தாலும் இந்த 3 பண்டிகையில் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும் என்று தேவ கட்டளையிட்டு இருந்தார். ஒன்று வந்து பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தெக்கோஸ்தே பெருநாள், 3வது கூடார பண்டிகை. வாரங்களின் பண்டிகைன்னு போடுது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் எல்லாம் வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா தேசத்திலும் இருந்து வந்த பக்தி உள்ள யூதர்கள் அந்த நாளில் எருசலேமில் இருந்தார்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா இவர்கள் புத்தகத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அந்த நாளில் பெந்தெக்கோஸ்தே நாளில் எல்லாரும் எருசலேமில் இருந்தார்கள். அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். அதே போல் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த கூடார பண்டிகை. அன்றைக்கு என்னன்னா எல்லா ஜனங்களும் இந்த கூடார பண்டிகையில் எருசலேமுக்கு வரணும். இந்த நாளிலும் ஆண்டவர் அந்த 1000 வருட அரசாட்சியை எருசலேமில் தான் ஸ்தாபிப்பார். எருசலேம் தான் ஹெட் ஆஃப். அந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டேன், அதில் நான் பிரியமாக இருக்கிறேன், அதில் நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி எருசலேமை மையமாக கொண்டு தேவன் இந்த 1000 வருட அரசாட்சியை ஆழ்வார். அதற்கு பின்பு இந்த 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பங்கு உள்ளவர்கள்,
பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள். சும்மா எல்லாரும் போய் அங்கே 1000 வருட அரசாட்சியில் போக முடியாது. இப்போ அங்கு போகிற பரிசுத்தவானாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களான்னு வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒருபோதும் தரிசிப்பது இல்லையே அப்படி போட்டு. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன தேவன். ஆகவே பரிசுத்த தேவனிடத்தில் சமூகத்தில் இருக்க போகிற நீங்கள் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இவ்விதமாய் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே 7வது நாள் ஓய்வு, 1000 வருட அரசாட்சியில் ஓய்வு, அடுத்த ஓய்வு நித்தியமான ஓய்வு, 1000 வருட அரசாட்சியிலிருந்து புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே கொண்டு போவார். அந்த நாளிலும் தேவன் உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் இருப்பார். அன்றைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இனிமேல் அலறுதல் இல்லை, அங்கே துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றார். பாருங்க 3-4 வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவர்கள் ஒளிந்து போயின என்று விளம்பிட்டு. இனிமேல் அங்கே கிடையாது. நோ மோர் சாரோ. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அது சதுரமாக இருந்தது. எப்படி மகா பரிசுத்த ஸ்தலம் சதுரமாக இருந்துச்சா, 10 முழம் 10 முழம் 10 முழம் உயரம் இருந்துச்சோ, அதே போல தான் அங்கே வரப்போகிற புதிய வானம் புதிய எருசலேம் சதுரமாக இருக்கும். அதில் 12 வாசல் இருக்கும். 12 வாசல் 12 அப்போஸ்தலருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுது. தேவன் அது நடுவில் இருக்கிறார். அங்கே ஆலயம் கிடையாது. தேவனே அதுக்கு வெளிச்சம் கொடுப்பார். அங்கே கடைசி வசனத்தை சொல்லும் போது, தீட்டுள்ளது மறுவிருப்பும் பொய்யை நடப்பிக்கின்ற யாதொன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி 21ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு கதை போல இருக்கலாம். ஆனால் 50 அதிகாரங்களில் தேவன் அதை எழுதுவதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆண்டவர் மோசையை மேலே வர சொல்லி அவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் அதில் உள்ள தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு விவரித்து சொன்னார். அவன் நோட் எடுத்துகிட்டு போல, பேனா எடுத்துகிட்டு போல, பென்சில் எடுத்துகிட்டு போல, எதையும் எடுத்துல. தேவன் சொன்னதை கவனமாக கேட்டிருந்தான். கவனமாக கேட்டான். அதில் மாற்றமே இல்லை. அவன் அப்படியே கேட்டான். அதில் யார் யார் பணிவுரை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சிலர் நியமித்தார். பெசலேயல், அக்கோலிப்பா என்று சொல்கிறவர்களை. அவனை ரொம்ப சிற்ப வேலையில் தெளிவானவன். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை, சிறந்த ஞானத்தை கொடுத்து வேலைப்பட செய்வதற்கு அவனை தேர்ந்தெடுத்தான். அவன் மோசே தான் தேவனிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான். இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்க செய்வோம். மோசே சொன்ன பிரகாரமாய் நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் முந்தின அதிகாரத்தில் வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய தேவன் அவனுக்கு என்ன கட்டளையிட்டாரோ, அவர்கள் மோசே அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அதன்படியே அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்படும். என்ன செஞ்சாங்கன்னா, மோசே அவன் என்ன கேட்டிருந்தானோ, என்ன சொன்னானோ அதையே அவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொல்லப்படும். அதில் மாற்றமே கிடையாது. ஆகவே அதை கேட்ட அவர்கள் மோசேயிடத்து தேவனிடத்தில் கேட்கல, மோசே சொன்னது அப்படியே கேட்டாங்க. அவரை நடத்துகிற தலைவனுடைய வார்த்தையை அல்லது லீடரை அவன் அப்படியே கேட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் உங்களை நடத்துகிறவர்கள், அதனால தான் சொல்ல, உங்களை நடத்துகிறவர்கள் இன்னார் என்பதை நீங்கள் அறியணும். அவர்கள் விசுவாசத்தை பார்க்கணும். அவர்கள் சொல்கிறத கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவர்கள் உட்காரத்தை உட்காரணும். அவர்கள் கணக்கு ஒப்பிக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். ஆகவே கணக்கு கேட்கும் பொழுது அவர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கீழ்ப்படிந்து அடங்கினார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகம் கிடைக்கல. ஆகவே வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யார் கீழ்ப்படிஞ்சாங்களோ, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்களை மாத்திரமே ஆண்டவர் அங்கே கொண்டு போனார் என்று சொல்லப்படும். இங்கே பாருங்கள், யாத்திரா புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறேன். 42, 43. கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் சகல வேலை செய்தார்கள். மோசே இந்த வேலையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்தார்கள். உண்மையாகவே இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கற்பித்தபடியே அவர்கள் செய்திருந்தார்கள். நீங்கள் நானும் செய்கிறோம். வாட் த பைபிள் சேஸ். வேதம் என்ன சொல்லுது, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மிக முக்கியமானது. ஆண்டவர் உனக்கு சொல்ல நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஆண்டவர் சொன்னதை தான் செய்யலாம். மனம் திரும்புகிறோமா, ஞானத்தனம் பரிசுத்தாவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷ அறிவிங்கன்னு சுவிசேஷ அறிவிக்கிறோமா, சபைக்கும் சத்தியத்தை தூணாக இருக்கிறோமா, எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னபடியே அவன் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான் என்பதை நினைத்து இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைச்சு பாருங்கள்.
நம்ம இப்போ சபையுகத்தில் இருக்கிறோம். இன்னும் கூட சீக்கிரத்தில் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் மாறப்போகிறோம் என்று சொல்லப்போம். யோவான் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் எழுதினார். 1 யோவான் 3:2 சொல்லும்போது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படலை. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாகும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மளை மாற்றுறார். அவர் மகிமையாக இருக்கிறார், நம்மளும் மகிமையின் மறுரூப சரீரத்தில் கொடுக்குற மறுரூபம் மகிமையில் பரிசுத்தத்தில் எல்லாத்தையும் தேவனைப் போல நம்மை மாற்றுகிறார் என்று சொல்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு திட்டத்துக்குள்ள உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டு வேறு பூரித்து உன்னை இதற்கென்று வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, மோடு நான் கூட இருக்கணும். ஆண்டவரை, நீர் என்னுடைய தேவனாயிருக்கும், நாங்கள் உங்களுடைய ஜனமாயிருக்கும், அந்த ஜனத்தில் நானும் ஒருவனாக இருக்கணும். ஆண்டவரை, என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நாம் ஜெயிப்போம். பருவத்தின் அளப்பிதாவே அந்த அருமையான வேலைக்கு அமைந்தோடு சீக்கிரம் உடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் அநேக ரகசியங்களை குறித்து நீர் எழுதியிருக்கிறீர். ஆசாரிப்பு கூடாரத்தின் மூலமாய் ஒரு பகுதியை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் நீ தந்திருக்க மாபெரும் ஸ்லாகிக்காமல் என்று சொல்லி வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். உமக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட என் கிருபையோடு மாற்றி ஆசீர்வாத தேவன் நம்ம கூட பேசி நாம் ஜீவன் கீழ் பரம்பிடாமே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.